தெலுங்கு டைரக்டர், தமிழ் ஹீரோ. தெலுங்குல போக்கிரின்னு மகேஷ் பாபு வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் தான் பூரி ஜெகநாத். ஸோ அவருடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிக்கிற படத்துடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பேர் வந்து ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோடு போட்டிருக்கு. டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ பூரி ஜெகநாத் ப்ரீவியஸ் படங்கள் எதுவுமே அவருக்கு நல்ல ஒரு கம்பேக்காக கொடுக்கல. டபுள் ஸ்மார்ட் சாங் பயங்கர டிசாஸ்டராக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த லைகரும் அந்த அளவுக்கு ஓடல, அதுவும் டிசாஸ்டர் தான். ஸோ ஒரு படம் இவர் வந்து எடுத்தார், எத்தனை டிசாஸ்டர் எடுத்தாலும் இவருக்கோட ஃபேன் பேஸ்ன்றது குறைவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு படங்களை கொடுத்துருக்காரு. தெலுங்குல பிஸ்னஸ் மேன் மகேஷ் பாபுடைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா வந்து போக்கிரி. இப்போ வரைக்கும் தமிழில் விஜய் நடிச்சிருக்காரு போக்கிரி ஒரிஜினல் வருஷன் தான், தெலுங்கு வருஷன். ஸோ அதுலேயும் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பக்காவான கமர்ஷியல் பிளாக் பஸ்ட் கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவரோட கம்பேக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ விஜய் சேதுபதியை எந்த அளவுக்கு சேர்த்துக்க போராடுறத பார்க்கலாம். ஸோ இது வந்து தமிழ்லையும் இந்த படம் வந்து கலெக்ஷன் எடுக்கும், தெலுங்குலேயும் கலெக்ஷன் எடுக்கும். ஏன்னா பூரி ஜெகநாத் டைரக்ஷனுக்கு ஒரு பயங்கர கிரேஸ் இருக்குது ஆந்திர தெலுங்கானால. ஸோ தமிழ்நாட்டில் விஜய் சேதுபதி இருக்கிறதுனால ஒரு டீசெண்டான கலெக்ஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபுல்லாக கொடுக்க போகுதுன்னு. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகலாக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லலை. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்காவோ ஜெகநாத் படங்கள்லேயே மியூசிக் வந்து கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்கும். கிளாமர் அதிகமாக இருக்கும். கிளாமருக்கு விஜய் சேதுபதி செட் ஆகலன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி டெல்லிங் எந்த அளவுக்கு கொடுக்க போறாருன்னு. ஸோ இதே மாதிரி மூவி வீடியோஸ் மறக்காம சேனல் பண்ணுங்க.